ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை டீச்சர்ஸ்க்கு எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பிடிஎஃப் மேக் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து மைக்ரோசாஃப்ட் லென்ஸ். இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான பிடிஎஃப்பை நம்ம ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஸ்கேனர், பிடிஎஃப் மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஸில் இது டாப்ல இருக்குது. 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணங்களுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளே ஸ்டோரில் மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண உடனே நமக்கு பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்ணுங்க. இந்த ஆப்லயே நம்ம 2 விதமாக பிடிஎஃப் மேக் பண்ணலாம். ஒன்று, நம்ம இந்த ஆப்லயே டைரக்டாக ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்னொன்று, உங்களுடைய ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கேலரியில் சேவ் ஆகி இருக்கிற ஃபோட்டோஸை கூட நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். நான் இந்த 2 மெத்தட்லையும் பிடிஎஃப் மேக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இன்னும் ஒரு இமேஜை இந்த பிடிஎஃப்ல ஆட் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஆட் ஆகிடும். ஃபோட்டோ எடுத்துட்டு இதுக்கு ரைட் சைடில் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஃபில்டர். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை எந்த கலரில் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட், லைட்டன், பிரைட்டன், பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அப்ளை டு ஆல் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இமேஜஸ்க்கும் இந்த ஃபில்டர் அப்ளை ஆகிடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணலன்னா பர்டிகுலராக இந்த இமேஜுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபில்டர் இருக்கும். அடுத்தது கிராப். இதை கிளிக் பண்ணி உங்களால் கரெக்டாக கிராப் பண்ணிக்க முடியும். லென்த்து, பிரெத்து எல்லாமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கிராப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் அது சேவ் ஆகும். அடுத்தது இந்த ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களால் இந்த இமேஜை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டைரக்ஷனில் மேக் பண்ணணுமோ அப்படி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு வேண்டாம்னா டெலிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் உங்களால் வரைய முடியும். நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களால் ரைட் பண்ண முடியும். மேலே சேஞ்ச் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்டோடைய ஸ்டைல் வந்து மாறும். எழுதி முடிச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை உங்களால் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கீழே வந்து ஒரு டெலிட் சிம்பிள் இருக்கும். அதில் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆகிடும். ரீஆர்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இமேஜஸை நீங்கள் ஆர்டர் மாற்றி வைக்கலாம். ஆர்டர் மாற்றிட்டு கீழே டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகிடும். எல்லா இமேஜஸையும் எடிட் பண்ணிவிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். டைட்டில் அப்படின்ற இடத்துல சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலி அந்த ஃபைலோடைய நேம். இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் ரைட் பண்ணிவிட்டு கீழே சேவ் டு அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் இவங்க கேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபோட்டோவாக தான் வந்து சேவ் ஆகும். நம்ம இந்த இமேஜஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறதுனால அடுத்ததாக இருக்கக்கூடிய பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மில் சேவ் ஆகும். ஸோ நம்ம பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஒன் நோட், ஒன் டிரைவ், வேர்ட், பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான ஆப்ஸில் கூட நம்மளால் இதை சேவ் பண்ண முடியும். நீங்கள் எதுலலாம் சேவ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ இந்த பிடிஎஃபை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃபை உங்களுடைய டீச்சருக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இங்கே லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். இங்கே ஒரு ஃபைல் மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கேலரியில் இருந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியும். வந்து நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஃபோட்டோஸ் எடுத்தீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டாக காட்டும். ஆனால் கேலரியில் வந்து நம்ம கரெக்டான ஆர்டரில் ஆல்பம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம ஈஸியாக அதிலேருந்து பிக் பண்ணி பிடிஎஃப் மேக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு 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 இந்த இமேஜஸை
டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைட்டில் ரைட் பண்ணிவிட்டு சேவ் டூவில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பிடிஎஃபை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா? அந்த பிடிஎஃபை நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த ஆப்பில் நம்ம பிடிஎஃப் மட்டும் மேக் பண்ணாமல் ஒரு டெக்ஸ்ட்டை கேப்சர் பண்ணலாம், ஒரு டேபிளர் காலமை கேப்சர் பண்ணலாம், ஒரு புக்கை கேப்சர் பண்ணலாம். புக்கில் வந்து டபுள் பேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃபோட்டோவை கூட நம்மளால் இதில் கேப்சர் பண்ண முடியும். கான்டாக்டை கேப்சர் பண்ணலாம், கியூஆர் கோடு கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், பிஸ்னஸ் கார்டை ஃபோட்டோ எடுக்கலாம், நார்மல் ஃபோட்டோ, செல்ஃபி, வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய போர்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த ஆப்பில் கேப்சர் பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் மேக் பண்ணீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.